ருவான்வெல்ல நகர மத்தியில் அமைந்துள்ள ஒல்லாந்தர் கோட்டையின் வரலாற்று பெருமதி தொடர்பில் ஆராய்வதற்கான அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் செனர திசாநாயக்க தெரிவிக்கின்றார். ருவான்வெல்ல நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற கரவனெல்ல கலிகமுவ வீதியின் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நேற்று முற்பகல் இடைநிறுத்தப்பட்டன. குறித்த அபிவிருத்தி திட்டம் காரணமாக நகர மத்தியில் அமைந்துள்ள வரலாற்று பெருமதிமிக்க ஒல்லாந்தர் கோட்டையின் சுவரிற்கு சேதம் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டதனால் அந்த நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டன. சிறு நகரங்களை முறையாக அபிவிருத்தி செய்யும் செயற்திட்டத்திற்கு அமைய நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சினால் இந்த வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த திட்டத்திற்கு அமைய ருவான்வெல்ல நகர எல்லைக்குள் இருந்து 1150 மீட்டர் தூரத்திற்கு வீதியின் மத்தியிலிருந்து இருபுறமாகவும் 30 அடி வரையுள்ள அனைத்து கட்டடங்களும் அகற்றப்பட உள்ளன. அதன் காரணமாக நகர மத்தியில் உள்ள ஒல்லாந்தர் கோட்டையின் ஒரு புறத்தில் இருந்த மண்ணை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் தொல்பொருள் திணைக்களம் மற்றும் நகர அபிவிருத்தி திட்டத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு இடையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. வீதியின் மறுபுறத்தை விசாரித்து ஏதேனும் முறையில் கோட்டைக்கு பாதிப்பு ஏற்படுமானால் அதை தவிர்த்து செயற்பட வேண்டும் என நாம் ஆலோசனை வழங்கினோம். ஆய்வுகளின் பின்னர் எல்லைக்கு அப்பால் வீதிக்கான இடத்தை வழங்க வேண்டும் என நாம் தீர்மானித்துள்ளோம். தொல்பொருள் ஆய்வதை மேற்கொண்டு இங்கு வேறு ஏதேனும் தொல்பொருள் உள்ளதா என ஆராயுங்கள். அவ்வாறானதொரு எவ்வித தடயமும் இங்கு இல்லை. எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் 3 அடிக்கு அப்பால் இதை மேற்கொண்டால் தவறு ஏதும் இல்லை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதை நானும் அனுமதிக்கிறேன். அதனால் தொல்பொருட்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. அபிவிருத்தியையும் தொல்பொருட்களையும் பாதுகாக்கும் வகையில் செயல்பட நாம் தெளிவான தீர்மானங்களை எடுத்துள்ளோம். இதேவேளை எல்ல கருதகொள்ள ரக்கீதா கந்த பகுதியில் உதாவோயா அபிவிருத்தி போது கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கப்பாதையில் எவ்வித தொல்பொருள் பெறுமதியும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என தொல்பொருள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. அது இயற்கையானது என்பதுடன் மனிதன் வாழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் ஆய்வுகள் மூலம் அங்கு அடையாளம் காணப்படவில்லை என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் செனர திசாநாயக்க தெரிவிக்கின்றார். தற்போது குறித்த பகுதியில் இதுவரை 3 அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவரின் பதவியை பாதுகாக்கும் நோக்கில் உருவாகின்ற கட்சிகளின் கூட்டமைப்பாக அல்லாது பிரபலமான எதிர்க்கட்சியை தற்போது நாட்டுக்கு தேவை என பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் குறிப்பிடுகிறார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையேனும் கொண்டிராத கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்குகின்ற கூட்டமைப்பு வலுவான எதிர்க்கட்சி ஒன்றின் பொறுப்பை நிறைவேற்றாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த கூட்டணியிலே பார்க்கும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சிக்கு மட்டும்தான் பாராளுமன்ற அங்கத்துவம் இருக்கிறது. ஏனைய கட்சிகள் எதற்கும் பாராளுமன்றத்திற்கு கூட அங்கத்துவம் இல்லை. கூட்டணிகள் கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது ஒரு நகைச்சுவை நாடகமாக தான் இருக்கிறது. அந்த நகைச்சுவை நாடகத்தில் மனோ கணேசனும் அங்கம் வைக்கிறார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது எனக்கு. இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலே இன்று பாராளுமன்றத்தில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கும் ஜேவிபி மற்றும் சரத் பொன்சேகா போன்றவர்களின் கட்சியில் சார்ந்த அவர்களை கூட இவர்களால் அந்த கூட்டணிக்குள் கொண்டு வர முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது இது ஒரு மிகவும் பரிதாபகரமான ஒரு விடயமாக தான் நான் இதை பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, பல கட்சிகள் பதிவு செய்யப்படாத கட்சிகள், வங்குரோத்து நிலைமையில் இருக்கும் கட்சிகளும் அதில் உள்ளன. உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமை பொறுத்தவரையிலே இந்த கூட்டணிக்குள் வந்து அவர்கள் கைசாத்திடாதது மிகவும் ஒரு நல்ல விடயமாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் சந்திரிகா அம்மையார் ஆட்சி காலத்திலே சந்திரிகா அம்மையார் தமிழ் தரப்பிலிருந்து தமிழ் மக்களுக்கான தீர்வினை கொடுக்க முற்பட்ட பொழுது இதே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான குழு தான் பாராளுமன்றத்திலே அந்த பிரதிகளை தீயிட்டு கொளுத்தியது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்களின் உண்மையான முகத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் புரிந்து கொண்டு இந்த கூட்டணிக்குள் வராமல் இருப்பதுதான் ஒரு சால சிறந்த ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். இளைய அரசியல்வாதிகளின் திறமைகளூடாக பயனை பெற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தினால் வெற்றி பாதைக்கு செல்ல முடியாதென அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர நேற்று ஆற்றிய உரையொன்றை உதாரணமாக காட்டியே அரசியல்வாதிகள் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளனர்.
எமது திறமைகளை பயன்படுத்தி நாட்டிற்கு நன்மையை பெற்றுக் கொடுப்பதற்கான தேவை எமது தலைவருக்கு இல்லை. மாறாக மரணம் ஏற்படும் வரை எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் இருந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதே அவரது நோக்கமாகும். எமது தலைவருக்கு எந்த ஒரு தூர நோக்கும் இல்லை, இயலுமையும் காணப்படவில்லை, தேவையும் இல்லை. எமது கட்சியின் அடிமட்டத்தில் பதவிகளில் உள்ளவர்களிடம் இருக்கின்ற திறமைகள் என்ன? அவ்வாறானவர்கள் தங்களின் திறமைகளை பயன்படுத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இடமளிப்பதில்லை. ஒருவருக்கு நிவாரணம் அளிப்பதற்கோ அல்லது உதவி புரிவதற்கோ இடமளிப்பதில்லை. நலன் புரி விடயங்களை முன்னெடுக்க வேண்டாம் என எமது தலைவர் கூறுகிறார். මිනිහෙකුට සහනයක් උදව්වක් කරන දෙන්න. මොකද සුබ සාධන කටයුතු කරන්න එපා කියලා අපේ නායකයා කියන්නේ. මම දැක්කා මගේ ඉදවත් මිත්‍ර දයාබර ජයසිරි ජයසේකර මහත්මයාගේ எமது நெருங்கிய நண்பர் ஜெயசிறி ஜெயசேகரவின் கருத்தொன்றை நான் கண்ணுற்றேன். மிகவும் வெறுப்படைந்த நிலையிலேயே அவர் அவ்வாறு தெரிவித்திருந்தார். அது எனக்கு புரிகின்றது. எங்கள் தலைவர் அவரின் தலைவர் என கூறினார். இப்பொழுது புதிய தலைவர்கள் சிலரை அவர் தன்னுடன் சேர்த்துக் கொண்டிருப்பதாகவும் அவர்களுடன் அவர் எவ்வளவு தூரத்திற்கு பயணிப்பார் என கூற முடியாது என்ற ஒரு கருத்தையே அவர் குறிப்பிட்டிருந்தார். அவரது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இளைய குழுவினர் முன்வர வேண்டும். குருநாகல் மாவட்டத்தில் ஜெயசிறி ஜெயசேகர இருக்கின்றார். அதேபோன்று பதுளை மாவட்டத்தில் ஹரின் பெர்னாண்டோ இருக்கின்றார். கொழும்பு மாவட்டத்தில் சுஜிவ சேனசிங் இருக்கின்றார். மாத்தறையில் புத்திக பத்திரன் இருக்கின்றார். இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் இளைய தலைமுறையினர். මාතරේ ඉන්නවා බුද්ධික පතිරණ මන්ත්‍රීතුමා. මේ අය එක්සත් ජාතික පක්ෂ තරුණ කණ්ඩායම. பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவும் சீரற்ற வானிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் பெய்த மழை காரணமாக சில குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அம்பாறை கொண்டை வட்டுவான் குளத்தின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் அம்பாறை இங்கிலியாகல வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தாங்கி நிற்கும் வெள்ள நீரை வெளியேற்றுவதற்காக கோணாவத்தை பிரதேசத்திலிருந்து கடலை நோக்கி முகத்துவாரம் வெட்டப்பட்டு வெள்ள நீரை கடலுக்குள் அனுப்புவதற்கு பிரதேச மக்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக வயல் நிலங்களும் தாழ் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. நீந்தவூர், திருக்கோவில், அட்டாளைச்சேனை, ஒலுவில், காரைத்தீவு போன்ற பிரதேசங்களின் வயல் நிலங்களும் தாழ் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தொடர் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகள் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன. மாவட்டத்தின் எருவில், பழந்தோட்டம், காத்தான்குடி, பட்டாபுரம், பன்னிநகர் உள்ளிட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக திருகோணமலை மாவட்டத்திலும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக பிரதேச மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையால் குளங்கள் பெருக்கெடுத்து வான் பாய்ந்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் இந்த பகுதியில் உள்ள வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு அறுவடைக்கு தயாராக இருந்த பெருமளவிலான வயல் நிலங்களும் பாதிப்படைந்துள்ளன. இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் தலவாக்கலை பகுதியில் இன்று வீசிய பலத்த காற்றின் காரணமாக கிரேட் வெஸ்டர்ன் தமிழ் வித்தியாலயத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் தமிழ் வித்தியாலயத்தின் கூரை மீது மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்துள்ளதால் பாடசாலை கட்டடத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. இன்று முற்பகல் வீசிய பலத்த காற்று காரணமாக பாடசாலையின் ஆரம்ப வகுப்புகள் உள்ள கட்டிட தொகுதிக்கு அருகிலுள்ள மரம் ஒன்றின் கிளையே முறிந்து விழுந்துள்ளது. இருப்பினும் இதனால் மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. வெலிக்கட சிறைச்சாலையில் அமைதியின்மை. ஆயுத களஞ்சிய சாலை உடைக்கப்பட்டது. சொத்துக்களுக்கு பாரிய சேதம். 27 பேர் உயிரிழப்பு. முழுமையான விசாரணை ஒன்றை மேற்கொள்வதற்காக ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. 3 வார காலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 3 வார காலத்திற்குள் இதனை நிறைவு செய்வதற்கு நாம் முயற்சிப்போம். 3 வார காலம் போதிய அளவாக காணப்படாமையினால் மேலும் 2 மாத காலத்தை 3 அடங்கிய குழு அமைச்சிடம் கோரியுள்ளது. பிப்ரவரி 11ஆம் தேதி 2 மாத கால எல்லை நிறைவு பெறுகின்றது. வெலிக்கட சிறைச்சாலை மோதல் தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளியிட முடியுமா?
இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டமை குறித்து விசாரணை செய்வதாக வழங்கிய உறுதிமொழிகளுக்கு இலங்கை மதிப்பளிக்க தவறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சாட்டியுள்ளது. மனித உரிமைகள் தொடர்பான நிபுணர்களால் கடந்த திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிடம் இது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் முழுமையற்றதாக அமைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் சுயாதீனமாகவோ பக்கச்சார்பு அற்றதாகவோ மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கோரிக்கையின் பிரகாரம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த நிபுணர் குழுவினால் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக AFP செய்தி வெளியிட்டுள்ளது. 4 தசாப்த கால இன முரண்பாடுகளுக்கு முகம் கொடுத்த நாடு என்ற வகையில் வெளிப்படையான நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு உண்மையை கண்டறியும் பொறிமுறை ஒன்றை உருவாக்குமாறு இந்த நிபுணர் குழு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பிரான்சை சேர்ந்த நிவாரண குழுவின் உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டமையுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அரசாங்கம் உத்தரவாதம் அளித்திருந்த நிலையில் அந்த விசாரணைகள் உரியவாறு மேற்கொள்ளப்படாமை குறித்தும் மனித உரிமைகள் மீறல் தொடர்பான ஐநா நிபுணர் குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் சட்டவிரோதமான கொலைகள், கடத்தல்கள், கட்டாயமாக காணாமல் போகச் செய்தல் ஆகியன தொடர்வது நீடிக்கின்ற குற்றச்செயல்களுக்காக தண்டிக்கப்படாத நிலைமை குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக நிபுணர் குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளர் பதவியிலிருந்து தாம் விலகியதாக சரித் சேனநாயக்க தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் சரித் சேனநாயக்கவின் அணி முகாமையாளர் பொறுப்பை இன்று காலை இடைநிறுத்தியதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அஜித் ஜெயசேகர கூறுகிறார். கிரிக்கெட் நிறுவனத்தால் தொடர்ந்தும் தமக்கு விடுக்கப்பட்ட அழுத்தம் மற்றும் பொய் குற்றச்சாட்டுகளை சகித்துக் கொள்ள முடியாமையால் தாம் இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளர் பதவியை துறந்ததாக சரித் சேனநாயக்க இன்று காலை தெரிவித்தார். இந்த அழுத்தம் தம்மை மாத்திரமன்றி தமது குடும்பத்தையும் உளரீதியாக வேதனையில் ஆழ்த்தியதாக அவர் குறிப்பிட்டார். நிர்வாகத்துடன் எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை. ஒருவருக்குத்தான் என் மீது கோபம் உள்ளது. நான் சந்தைப்படுத்தல் தலைமை அதிகாரியாக இருக்கும் காலத்தில் SLPL போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது நான் ஒரு சில விடயங்களுக்கு உடன்படவில்லை. சரியாக செய்யுங்கள், உத்தியோகபூர்வமாக செயற்படுத்துங்கள் என்று அந்த காலத்தில் நான் அழுத்தம் கொடுத்தேன். பலவந்தமாக செயற்படுத்தாதீர்கள் என கூறியதை இன்று வரை மனதில் வைத்துக் கொண்டு என்னை வெளியேற்ற பார்க்கின்றனர். நான் நிர்வாகத்துடன் இணைந்திருக்கும் வரை, அங்கு தொழில் புரியும் வரை சிலரால் தமக்கு தேவையானவாறு செயற்பட முடியாது. உங்களை இவ்வாறு பழிவாங்குவது கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவரா, செயலாளரா அல்லது வேறொருவரா? நான் இப்போது யார் என கூற மாட்டேன். கிரிக்கெட் நிறுவனத்தில் இவ்வளவு விடயங்களை செய்யக்கூடிய அந்த விசேட நபர் யார் என முழு உலகத்திற்கும் தெரியும். பெயர் குறிப்பிட்டு கூற மாட்டேன். இனிமேல் எனக்கு அழுத்தம் கொடுத்தால் அவரது பெயரை நேரடியாக கூறுவேன். கிரிக்கெட் அணி முகாமைத்துவ பதவியிலிருந்து விலகியதாக சரித் சேனநாயக்க தொலைபேசியூடாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்த பின்னர் அது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திடம் நாம் வினவினோம். அதற்கு பதிலளித்த இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அஜித் ஜெயசேகர அந்த பதவி விலகலில் பலனில்லை என கூறினார். ஒழுக்க விதி மீறல்கள் காரணமாக சரித் சேனநாயக்கவின் சேவை இந்த காலை நிறுத்தப்பட்டது என அஜித் ஜெயசேகர கூறினார். இதேவேளை சரித் சேனநாயக்கவுக்கு பதிலாக எதிர்வரும் பங்களாதேஷுக்கு எதிரான கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியின் முகாமையாளராக மைக்கேல் டி சொய்சாவை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் பெயரிட்ட போதிலும் அந்த நியமனம் இன்னும் நிரந்தரமாக்கப்படவில்லை. மைக்கேல் டி சொய்சாவிடம் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது தாம் அது குறித்து ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.